35 தொகுதிகள் 40 தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் 30 தொகுதிகளுக்கு குறையாமல் நாம் பெற வேண்டும், நிச்சயமாக பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக கிளையின் ஒருமித்த விருப்பம், ஒருமித்த முடிவு. நீங்கள் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்காங்க? தன்மானத்தோடு இருக்காங்களா? அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் சுயமரியாதை இழந்து அறிவாலயத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே ஒற்றுமையாக இருந்தாலே சாதித்து இருக்கலாமே. அந்த ஒத்துமை கூட இல்லையே. யார் முதலில் அறிவாலயத்தில் சரணடைவது என்று போட்டி அல்லவா நடந்திருக்கிறது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளில். போட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் நான் தான் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆயிட்டேன்னு உள்ள போயிட்டார். ஆகவே அப்படிப்பட்ட கட்சிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிமுகவை பற்றி பேசுகிற தார்மீக தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கட்சியும் சூடு சோரணம் இல்லாத கட்சி. நீங்களும் கடந்த காலத்தில் சூடு சோரணம் இல்லாமல் காங்கிரஸுக்கு 110 சீட்டு கொடுத்த கட்சி. உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு வாய்? நிச்சயமாக அதிமுக அணியில் தாவேகா இணைந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதியாகி இருந்திருக்கும். என்டிஏவோட தாவேகா கூட்டணி அமைக்க போகுதுங்கிற நேரத்தில் தான் விஜய் நேர்காணல் நடத்தினார். அப்போ நிறைய பேர் முன் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இந்த கூட்டணியே இல்லைங்கிற போது அவருக்கு போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்கள் பின்வாங்கி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அதாவது வாக்காளர்களை முன்கூட்டியே அடைத்து வைப்பதற்காக 50-60 ஷெட்டு போட்டாங்க சார். கரூரில், கோயம்புத்தூர்லாம் எப்படி சார் போடலாம்? தேர்தல் கமிஷன் என்ன சார் பண்ணிட்டு இருக்கு? போய் தெரிய வேண்டாமா அந்த ஷெட்டெல்லாம்? நான் கேட்குறேன். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு மிகவும் உற்சாகமாக இருக்கிறதாக செய்திகள்லாம் வருது. அவர் டெல்லியில் பேட்டி கொடுக்கும்போது கூட ரொம்ப உற்சாகமாக பேட்டி கொடுத்தாரதே நம்ம எல்லாரும் பார்த்தோம் மீடியாவிலெல்லாம். உற்சாகத்துக்கு என்ன காரணம் சார்? முதலில் அவர் ஏன் டெல்லி சென்றார் என்பதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் பலருக்கும் தெரியவில்லை. நான் 2 முன்னாள் அமைச்சர்களோடு தொலைபேசியில் உரையாடினேன். ஏதாவது ஃபைனலைஸ் ஆகியிருக்கிறதா, இல்லை என்ன திடீரென்று போகிறார், இங்கே பியூஷ் கோயலிடம் பேசினாரே அதில் என்ன ஆச்சு என்றெல்லாம் கேட்டோம். என்று நான் கேட்டபோது அவர்கள் எனக்கு சொன்ன பதில், சின்சியராக சொல்லுகிறேன், அவர்கள் எனக்கு சொன்ன பதில், யாரோடு அவர் சொல்லி இதெல்லாம் கேட்கிறார், யாரோடு பேசுகிறார் எதுவும் தெரியாது, முடிவுகள்லாம் எடுப்பது அவர்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் அதை டெல்லிக்கென்று ஒரு சேனல் வைத்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். தம்பிதுரை அல்ல அந்த சேனல், அரசியல் அல்லாத சேனல். அந்த சேனல் கூட இருந்தார் தம்பிதுரை. போய்விட்டு வந்து பேட்டி கொடுக்கும்போது இருக்கிறார். போன போது பேசிய போது அவர் இருந்தாரா என்று தயவுசெய்து உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிந்து கொள்கிறேன். இல்லை, எந்த விதமான ஃபோட்டோஸ் எதுவும் வெளிவரவில்லையே. அதுதான் நான் சொல்கிறேன். சந்தித்தது குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் கூறுவது என்ன நடக்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிற போது அவர் சில விஷயங்களை சொல்லுவார். அதிலே கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றதெல்லாம் விரிவாக சொல்ல மாட்டார். மேலோட்டமாக தேர்தல் வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்வார். நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நாம் தான் அதிக இடங்களில் போட்டியிடப் போகிறோம், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை, வெளியே வருகிற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுவார். நேற்றைக்கு அவருடைய ப்ரெஸ் மீட்டிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகி இருக்கிறது. தாவேகா தரப்புடன் அதிமுக பேசவில்லை என்றுதான் அவர் சொல்லுகிறார். பாரதிய ஜனதா பேசியதா என்று கேட்டால் நீங்கள் திரும்ப திரும்ப அதையே ஏன் கேட்கிறீர்கள் என்கிறார். அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை கட்சி, நாங்கள் யாரும் பேசவில்லை, எங்களுடன் யாரும் அவரும் பேசவில்லை என்று சொல்லுகிறார். இது ஒன்றுதான் அவருடைய பேட்டியில் பளிச்சென்று வெளிப்பட்ட ஒரு செய்தி என்றும் நான் பார்க்கிறேன். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்று வரும்போது, பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் என்றால் முக்கிய தலைவர்கள், அவர்களெல்லாம் முன்னணி தலைவர்கள். டெல்லியிலே இருப்பற தலைவர்களுக்கு கீழ்நிலையிலே தமிழ்நாட்டில் முதல் நிலை தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அல்ல, மாநில நிர்வாகிகள். அவர்கள் சிலரோடு நான் பேசிய வகையிலும்
அதிமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை என்றாலும் அவர்களில் சிலரோடு பேசிய வகையிலும் நான் தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட செய்தி என்பது அதிகாரபூர்வமற்ற முறையிலே அல்லது பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே திரு பியூஷ் கோயல் அவர்களோடு, மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களோடு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் வருகையின் போது திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு சில நிர்வாகிகளும் பூர்வாங்கமாக தொடக்க நிலை பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு சீட் ஷேரிங் குறித்து திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் இங்கே வந்து கோர் கமிட்டி மெம்பர்ஸோடு அதே போல் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த இந்த உள் விருப்பம் என்ன என்பது திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, பாஜக தலைமைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேள்விப்படுகிற செய்தி சொல்லுங்கள். 35 தொகுதிகள் 40 தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் 30 தொகுதிகளுக்கு குறையாமல் நாம் பெற வேண்டும், நிச்சயமாக பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக கிளையின் ஒருமித்த விருப்பம், ஒருமித்த முடிவு. அந்த 30 தொகுதிகள் எப்படி இருக்க வேண்டும்? சென்ற முறை அதிமுக கொடுத்த தொகுதிகளை வாங்கி கொண்டதைப் போல இந்த முறை வாங்கி கொள்ளக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேல், சட்டசபை தொகுதிகளுக்கு மேல் அதிமுக வாங்கிய ஓட்டை விட பாரதிய ஜனதா கூடுதலாக வாங்கியிருக்கிறது. உங்களுக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு 2வது இடத்தில் பாஜக 2024 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடத்தில் பாரதிய ஜனதா இருந்தது. 13 தொகுதிகளில் அதிமுக 3வது இடம். இந்த 13 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்று கணக்கிடும்போது கிட்டத்தட்ட 60-70 இடங்களில் அசம்பிளி செக்மெண்ட் ஓட்டில் அங்கே வாங்கின அந்த பார்லிமெண்ட்டில் அந்த அசம்பிளி செக்மெண்ட் ஓட்டில் ஏடிஎம்கே விட பிஜேபி கூட வாங்கியிருக்கு. ஸோ கூட எந்தெந்த தொகுதிகளில் வாங்கினாங்களோ 60-70 தொகுதிகள், அது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற பார்வை தானே இருக்கும். அது அதிமுக தரப்பு வாதம். நான் பாரதிய ஜனதா பார்வையை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கேன். பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கான தேர்தல் தானே அது. அது முதலமைச்சர் யாருங்கிற தேர்தல் இல்லை. அந்த பிரதமர் யார் என்பதற்கான தேர்தலில் யாரையும் பிரதமராக கை காட்ட முடியாத அதிமுக ஏன் தனித்து போட்டியிட்டது? இல்லை, பிரதமர் அது அப்படி தனித்து போட்டியிட்ட காரணத்தினாலே தான் தோல்வியை தழுவியது. இல்லை, அது தோல்வியை தழுவிய பிறகுதானே அதை புரிந்து கொள்ள கூட்டணி முறியதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து அவங்க மிகவும் மதிக்கத்தக்க பேரறிஞர் அண்ணாவையும் முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் ஏற்பட்டதுனால அந்த கூட்டணி உடைஞ்சுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை ஏற்கக்கூடிய காரணமா என்ற ஆராய்ச்சிக்குள்ளே நான் மறுபடியும் போக விரும்பவில்லை. ஏற்கனவே நிறைய பேசி வச்சு. இப்போது பாரதிய ஜனதா அதிகமான ஓட்டு வாங்கி அந்த 60-65 தொகுதிகளிலிருந்து 30 வாங்கணும். இதுதான் இப்போ பிஜேபியினுடைய அஜெண்டா. ஓகே, இதுதான் அஜெண்டா. 30ன்ற நம்பரை வாங்கணும். அந்த 30 இந்த 65-70க்குள்ளே இருக்கணும். இது ரெண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அதிகபட்ச ஓட்டு வாங்கின இடத்துல வந்து அந்த சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டா. திஸ் வாஸ் ஃபைனலைஸ்டு பை பிஜேபி. ஓகே, பிஜேபியினுடைய ஹைகமாண்டும் இந்த விருப்பத்தில் உள்ள நியாயத்தை உணர்ந்திருக்கிற காரணத்தால் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தும் போதே இது அதிமுக தரப்புக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க என்ன அங்கதான் நெருடல். அதாவது அதிமுகவுக்கு அதிக வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை கேட்குறாங்களா? இல்லை, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எல்லா பகுதியிலும் கேட்குறாங்க. கோவை கொங்குல கேட்குறாங்க, தெற்கு பகுதியில் கேட்குறாங்க, சென்னையில் கேட்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சென்னையிலேயே மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி, இப்படி ஒரு 3-4 தொகுதிகள் இது எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. இதில் ஒன்று தான் தர முடியுன்றது அதிமுகவினுடைய நிலையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உத்தேச பட்டியலாம் வெளியில் வந்துருச்சுங்களா? அதான் வந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த தொகுதி பேரெல்லாம் சொன்னேன். ஆனால் அதிமுக தரப்பில் நான் கேள்விப்படுவது, சென்ற முறை 20 தொகுதிகள் பாரதிய ஜனதா கொடுக்கப்பட்டது 2021 சட்டமன்ற தேர்தலில். இந்த முறை 5 தொகுதிகள் கூடுதலாக தருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முன்வரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா 40லிருந்து 30 வரை குறைத்து கொள்ளுமே தவிர அதற்கு கீழே போகுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது.
தனிப்பட்ட முறையில் சில நண்பர்களோடு உரையாடுகிற போது பாரதிய ஜனதாவுடைய முன்னணி இது தலைவர் எல்லாமே எப்போ ஃபைனலைஸ் ஆகும் சார்? ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அநேகமாக 4 நாட்கள்ல முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அநேகமாக நீங்கள் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது சரிதான். இன்றைக்கு திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருவதாக இருந்தது, ரத்தாகி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. அநேகமாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இப்போது கேரளா, மேற்கு வங்கம் எல்லா பக்கமும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அவர் சில வேலைகளை கவனித்துவிட்டு திரு பியூஷ் கோயலுக்கு நேரம் ஒதுக்கி அவரை விவாதித்து அதன் பிறகு இதுவாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த நம்பர், இந்த சீட் என்று இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திரு அன்புமணி அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் டெல்லி சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார்கள். எனக்கு அதில் ஒரு வியப்பு என்னவென்றால், திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விஷயங்களில் ஏற்படக்கூடிய சின்ன நெருடல் அல்லது ஒரு பிரச்சனை, அதை சரி செய்து கொள்ள டெல்லியில் போய் முடிவு பண்ணலாம். பாரதிய ஜனதா வழியாக இந்த கூட்டணிக்குள் இணைந்த திரு தினகரன் அவர்கள் போவதிலும் பிரச்சனை இல்லை. அன்புமணி ஏன் போறாருன்னு எனக்கு புரியல. அதிமுகவோட தானே கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதிமுக தான் வச்சிருக்காரு. அப்போ அவருடைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியிடமே பேசி தீர்த்து கொள்ளலாமே. அவரும் டெல்லி போறாரு. அதான் சார், இப்போ திமுக கூட்டணியும் திமுகவும் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆகவே 25 ப்ளஸ் இந்த நெருடலான தொகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் பற்றி விவாதிக்க அவர் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பாரதிய ஜனதா சொல்லுகிறது. பாரதிய ஜனதா தரப்பு. அதிமுக தரப்பில் யூகிக்கிறார்கள். என்ன யூகிக்கிறாங்கன்னா, இந்த தொகுதி பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கும், நம்பரை பொறுத்தவரை விட்டு கொடுத்து விடுவார் பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார்கள். அது கூட ஒரு யூகமாக ஒரு நம்பர் வந்து இருக்கிறது, பத்திரிகையில் வருது. 29 சீட்டுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. பாமகவும் அகைன் என்னவா இருக்கும்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடும், நீங்கள் எதிர்பார்க்குற சில சீட்டை டிடிவி தினகரன் எதிர்பார்க்குறாரு. அதில் சிக்கல் இருக்குது. இப்போது திரு டிடிவி தினகரன் தனியாக இயங்கி கொண்டிருந்த போது 2-3 தொகுதிகளில் போய் ஒரு வேட்பாளரை இவர் தான் அறிவிச்சுட்டு வந்துட்டார். உங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட வேட்பாளர் அறிமுகம் செய்து வைத்தார். இல்லை தொகுதியில் பப்ளிக் மீட்டிங்கில் சோளிங்கரில் போகும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் தான் இங்கே வேட்பாளர் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அது கூட்டணி சேருவதற்கு முன்பு இல்லையா? கூட்டணி சேருவதற்கு முன்பு. ஆகவே அவர்களுக்கு அவர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது. அவர்களும் களத்தில் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த சோளிங்கர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக வேணால் அதில் அவ்வளோ உறுதியாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆகவே இந்த மாதிரி சிக்கலும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்களும் அங்கே போய் விஷ்லிஸ்ட் கொடுத்துட்டு இதில் இந்த மாதிரி நெருடல் இருக்கிறது சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மிக விரைவாக தீர்ப்பது நல்லது என்று பாரதிய ஜனதாவும் உணர்ந்திருக்கிறது, அதிமுகவும் உணர்ந்திருக்கிறது. ஆகவே எனக்கு தெரிந்து இந்த பிரச்சனை இன்னொரு 3-4 நாட்களில் தீர்ந்துவிடும். அநேகமாக 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி அதிமுகவினுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலே கூட வந்தாலும் நான் வியப்படைய மாட்டேன். ஓகே சார். சார், திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அதிமுக குறித்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து, அதிமுக வந்து டெல்லியினுடைய அடிமை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் வந்து இந்த கூட்டணியோட தலைவர் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இப்போ அவர் அடிக்கடி டெல்லியில் போய் அமித்ஷா மீட் பண்ணி இந்த மாதிரி கூட்டணி குறித்தோ கட்சிகளுடைய இடஒதுக்கீடு குறித்தோ பேசிட்டு வரும்போது பார்க்கும்போது திமுக சொல்கிற குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுக அடிமையாக இல்லாமல் இருக்கலாம். திமுக ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தது, இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்களுக்கு 2Gயில் நெருக்கடி வந்தபோது காங்கிரஸ் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருந்தது. ஆகவே அப்போ இருந்தது. பத்திரிகையில் ஒரு இது இல்லை, இப்போ கருணாநிதி அவர்களே 6 மணி நேரம் காக்க வைத்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாம், அப்படின்னு அதிமுக தரப்பில் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே திமுக வந்து இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு மறந்து விடும் என்று நினைத்து திமுக பேசக்கூடாது. நீங்களும் அடிமையாக இருந்தவர்கள் தான். அதிமுக அடிமை என்று நான் சொல்ல வரவில்லை. அதிமுக அடிக்கடி அப்படி போகிற காரணத்தால் அந்த இமேஜ் வருகிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதிகமான இடங்களில் போட்டியிட போகிறார், அதில் மாற்றம் இல்லை. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீங்கள் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்காங்க? தன்மானத்தோடு இருக்காங்களா? அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும்,
சுயமரியாதை இழந்து அறிவாலயத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை மறக்க முடியுமா, மறைக்க முடியுமா திமுகவால்? ஆகவே பேச்சுவார்த்தை முடியலையே சார். அதுதான் அங்கேயும் பேச்சுவார்த்தை முடியல, இழுத்துட்டு இருக்குல்ல. 6 சீட்டு 5 சீட்டுன்றாங்க, 4 சீட்டை 3 சீட்டுன்றாங்க, கம்யூனிஸ்டுகள் 3 சீட்டை 2 சீட்டுன்றாங்க, அப்புறம் 1 உதயசூரியனில் நில்லுங்க, 2 சொந்த சின்னத்தில் நில்லுங்கன்றாங்க, 2 உதயசூரியனில் நில்லுங்க, 1 சொந்த சின்னத்தில் நில்லுங்கன்னு மதிமுக சொல்கிறாங்க. அவமானமாக இல்லையான்னு நான் கேட்குறேன் அந்த கட்சிகளை, சம்மந்தப்பட்ட கட்சிகளை பார்த்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே ஒற்றுமையாக இருந்தாலே சாதித்து இருக்கலாமே, அந்த ஒத்துமை கூட இல்லையே. யார் முதலில் அறிவாலயத்தில் சரணடைவது என்று போட்டி அல்லவா நடந்திருக்கிறது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளில். போட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் நான் தான் ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டேன்னு உள்ளே போயிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் வந்து அப்படியே யோசிக்கிறார் மெதுவாக. 6ன்னு இப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ன கேட்டாங்க? எங்களுக்கு 6எல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 10 தொகுதியாவது இல்லை 7 8ன்னு பேசிகிட்டு இருந்தாங்க சார். இப்போ எப்பா அந்த 6ல் கை வச்சுறாதீங்கப்பா, அந்த 6வது கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சித மார்க்சிஸ்ட்டு கேவலமாக இல்லையான்னு நான் கேட்குறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை. ஆக அவர்களும் சுயமரியாதை இழந்து அறிவாலயத்தில் காத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கட்சிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிமுகவை பற்றி பேசுகிற தார்மீக தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கட்சியும் சூடு சொரணம் இல்லாத கட்சி, நீங்களும் கடந்த காலத்தில் சூடு சொரணம் இல்லாமல் காங்கிரஸுக்கு 110 சீட்டு கொடுத்த கட்சி, உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு வாய்? கடந்த கால சம்பவம்லாம் மறந்துடுமா? ஆகவே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அரசியலில் ஈடுபடாது. இறுதியில் யார் வலிமை பெறுகிறார்கள், எந்த பிரச்சனையும் மேலோங்க போகிறது, யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யாருடைய வலிமை கூடி நிற்கப் போகிறது, இதெல்லாம் தேர்தல் களத்தில் பார்க்கப்படும். ஆனால் தன்மானம் உள்ளவர் வந்து தாவக வேல்முருகன் அப்படிதான் சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவருக்கும் வேற சில விஷயங்கள் வெறுப்பு, ஆட்சி மேலே சில விஷயங்கள் வெளியில் வந்துட்டாரு. அதுதான்மா, அது அவருக்கு எப்படி 2 கேட்டாருன்னு எனக்கு புரியல. 2 தொகுதி கேட்டது அன்புமணிக்கு இங்கே இவ்வளோ கொடுக்குறதுனால அவங்களுக்கு 2 கொடுத்துருவாங்கன்னு நினச்சார் போல இருக்கு. ராமதாஸும் இல்லை, திமுக அணியில் அன்புமணியும் இல்லை, அதனால் நம்ம 2 கேட்கலாமே 3 கேட்கலாமே அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. திமுக கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கு இப்போ வந்து அவர் வெளியே போயிட்டார். அதிமுக போகலாமா தாவேக போகலாமான்னு வெளியே போயிட்டார். ஆனால் அதற்கு முன்பாகவே திமுக ஆட்சியில் அவருக்கு சில அவமதிப்புகள் நேர்ந்ததாக அவர் மனம் வருந்தப்பட்டார். அது எனக்கு தெரியும். அது கூட இந்த முடிவை நோக்கி அவர் நகர்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ தாவேகாவுடைய நிலை என்ன சார்? கடந்த முறை நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னீங்க இந்திய கூட்டணியில் கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக வந்துவிடும் என்று நான் சொல்லவே இல்லை. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆமாம், என்டிஏ கூட்டணியில் தாவேகாவை கொண்டு வருவதற்கு சில முயற்சிகள் நடைபெறுகின்றன. அப்போது கூட நான் தெளிவாக சொன்னேன், நம்பரில் சிக்கல் வந்தால் வரலாம் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் அவருக்கு ஒரு 60 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுனா இஷ்டத்துக்கு அடித்து விட்டுருக்காரு. ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கலாம் என்ற ஆஃபர்லாம் வந்தது. ஆனால் நம்முடைய தலைவர் மிக உறுதியாக மறுத்து விட்டார். மதச்சார்பற்ற நிலையில் உறுதியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் அந்த ஆஃபரை மறுத்து விட்டார்னு சொல்கிறார். 90 சீட்டு கொடுக்குறதெல்லாம் யாரும் சொல்லலை. இஷ்டத்துக்கு காதில் பூசுத்தக்கூடாது. ஆதவர்ஜுனா வாய் இருக்குது, மேடையில் முன்னாடி மைக் இருக்குது, கேட்குறவங்களாம் கேனைன்னு நினைக்கக்கூடாது. அதனால் 90 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அடிச்சு விடக்கூடாது. 40 சீட்டுன்னு ஒன்று அவங்க ஸ்டன் ஆகிட்டாங்க. நான் இதான் அதிகாரப்பூர்வ பேச்சு. யார்? விஜய். அதெல்லாம் 40 எப்படி ஒத்துக்கிட்டு வருவாங்க? நான் என்ன கேட்குறேன், ஆட்சி அமைக்க நானும் அந்த நம்பர் குறைவு என்று தான் பார்க்கிறேன். ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அளவுக்கு பேசிவிட்ட ஒரு கட்சி, நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை கட்சி என்ற அளவுக்கு பேசிவிட்ட ஒரு கட்சி, அதுவும் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டிவிட்ட கட்சி. எங்கள்கிட்ட கூட்டம் இருக்குது பார்த்துக்க. அந்த கூட்டத்தை வச்சு தானே நீ சீட்டி கூப்பிடுறீங்க. அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து தானே நீங்கள் தேர்தல் கூட்டணிக்கே கூப்பிடுறீங்க. அப்போ 40 எப்படி ஒத்துக்குவாங்க? 40 இவங்க தர்றதுக்கு முதல்ல எடப்பாடி பிஜேபியோட சேர்றதுக்கு முன்னாடி 50 வரைக்கும் தர்றதுக்கு தயாராக இருந்தார் எடப்பாடி. இப்போ தரமாட்டார். முதல்ல பிஜேபியை சேர்றதுக்கு முன்னாடி எடப்பாடியும் அதிகாரபூர்வமற்ற வரையில் தூது விட்டார் என்பதுதான் எனக்கு தகவல். விஜய் அவருடைய 2 மாமா, அதாவது தாய் வழி சகோதரர்கள், அவர்களில் ஒருவருடன் பேச்சு நடத்தியதாக என்னிடத்திலே அவர் தெரிவித்தார். ஒரு முன்னாள் அமைச்சர் தான் தெரிவித்தார். அவரிடம் பேசியிருக்கிறார்கள், அவர்கள் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை. என்ன சார் நம்பர்னு கேட்டேன். இது நடந்து ரொம்ப நாள் இருக்கும். 50 சீட்ஸ் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது.
நண்பர் ஆஸ்பேர் சாமிநாதன் ஒரு சோஷியல் ஒரு தலைப்பில் ஒரு கூட்டம் நடத்தினார் ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலில். அந்த இடத்தில் தான் அந்த முன்னாள் அமைச்சரை நான் சந்தித்தேன். அந்த கூட்டத்தில் தான் அவர் என்னிடம் இந்த தகவலை சொன்னார். திரு விஜய் அவர்களுடைய தாய் வழி மாமா அவரிடம் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. there was no பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். என்ன நம்பர்னு கேட்டப்போ 15. முதல்ல 40 சொன்னோம், இப்போ 50 வரை போவதற்கு கூட தயாராக இருப்பதாக செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்கிறேன்னா, அப்பயே 50 தரேன்னாங்க எப்போ கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே. இப்போ போய் 40 அப்புறம் 50 வரைக்கும் வந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் விஜய் அதற்கு தயாராகவில்லை. அதான் அவருக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்தது, கட்சிக்குள்ளேயும் சில நிர்பந்தங்கள் இருந்தது, கூட்டணிக்கு போகலாம்னு ஒரு கருத்து இருந்தது, போகக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருந்தது. போகலாம் என்கிறது சில மாவட்ட செயலாளர்களை புஷி ஆனந்தே பேச வைத்ததாகவும் நாம் பத்திரிகைகளில் பார்க்கிறோம். போகக்கூடாது என்கிற கருத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் உறுதியாக இருந்ததாகவும் நாம் செய்திகளின் மூலம் படிக்கிறோம். இந்த கருத்துக்கள் உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த கட்சிக்குள் குழப்பம் இருந்தது. குழப்பத்தின் முடிவில் விஜய் தன்னுடைய பலத்தை பரீட்சித்து பார்க்கலாம் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. இந்த தேர்தலில் ஒரு ஓட்டு வாங்கினோம்னா நம்மை நாடி சில கட்சிகள் வரும் என்று அவருடைய ஆலோசகர்கள் அவருக்கு எடுத்து கூறியிருப்பதாக நாம் பார்க்குறோம், செய்திகளை பார்க்குறோம். ஆனால் இவர் வாங்குகிற ஓட்டு கணிசமாக இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு 18% வாங்குவார்னு நினைக்கிறேன். 15லேருந்து 18 வாங்குவார். 18 வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, நீங்கள் வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் நீங்கள் தீவிரமாக அரசியலில் இயங்குவது என்று முடிவெடுத்து அதற்குரிய முறையில் உங்கள் செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளோ உங்களை நோக்கி வருவார்கள். விஜய் தீவிர அரசியலில் தொடர்ந்து பயணிப்பாரா என்பதை பொறுத்துதான் அந்த கேள்விக்கான விடை இருக்கிறது. இப்போ தனித்து போட்டின்ற முடிவுக்கு வந்துட்டார். தனித்து போட்டி என்ற முடிவின் மூலம் அவர் பெரிதாக சாதிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பெரும் ஓட்டுச் சிதறலை ஏற்படுத்தி வெவ்வேறு தொகுதிகளில், சில தொகுதிகளில் அவரது பாதிப்பு குறைவாக இருக்கலாம், பல தொகுதிகளில் அவரது பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். அந்த பல தொகுதிகளில் சிலவற்றில் திமுக தோற்கும், சிலவற்றில் அதிமுக தோற்கும். விஜய் பிரிக்கிற வாக்குகள் காரணமாக விஜய் பிரிக்கிற வாக்குகள் 2 கட்சிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு சதவீதத்தை கொண்டிருக்கக்கூடிய விஜய், அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும்னா சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. அதே மாதிரி அவர் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாரு. களத்தில் திமுக வர்சஸ் தாவேக்கான்றாரு. அவர் செட் பண்ணுற நேரட்டிவ் முழுமையாக உண்மை அல்ல, முழுமையான உண்மை நிலவரம் அல்ல. களம் திமுக வர்சஸ் அதிமுக கூட்டணி என்று தான் இருக்கிறது. விஜய் 3வது சக்தியாக 2 பேரையும் அடிக்கிறவராக இருக்கார். சில தொகுதியில் இவனை காலி பண்ணுவார், சில தொகுதியில் அவனை காலி பண்ணுவார். அப்படி வந்து இவர் ஓட்டு வாங்க மாட்டார், இவர் ஜெயிக்க மாட்டார். அப்படி வந்தால் தொங்கு சட்டசபை தானே சார் வரும்? இல்லை, நீங்கள் தொங்கு சட்டசபைனா இவரும் ஜெயிக்கணும். 30-40 தொகுதி ஜெயிச்சாதான் தொங்கு சட்டசபை. இவர் 30-40 தொகுதி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. இன்றைய சூழலில் பார்க்கணும், இன்னும் போக போக பார்க்கணும். அந்த கேள்வி தான் உங்ககிட்ட. முக்கியமான 4-5 பேர் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறலாம், அப்படி வேணால் நடக்கலாம். நான் அதான் சொல்கிறேன்னே, he will be a spoiler more. அதுதான் ஓட்டை பிரிக்கக்கூடிய அளவில் ரொம்ப ஓட்டை பிரித்து வெவ்வேறு தொகுதிகளில் வெவ்வேறு கட்சிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துவார். அவருடைய கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சரி சார், கடந்த வாரத்துக்கு முன்பு வரை, அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவோட இணையறதுக்கு முன்பு வரைக்கு தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்து ஓரளவு சீட்டு செய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, தாவேக்காவும் காங்கிரஸும் இணைந்திருந்தால் தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு மட்டுமல்ல வெவ்வேறு ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். ஓகே, அது நிகழ இப்போது வாய்ப்பில்லை. ஓகே சார். அதே மாதிரி கடந்த வாரம் வந்து இந்த மாதிரி தாவேக்காவும் என்டிஏ அதிமுகலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது நிறைய பேர் பேசின விஷயங்கள் என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஸ்வைப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற. நிச்சயமாக அதிமுக அணியில் தாவேக்கா இணைந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதியாகி இருந்திருக்கும். அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதியாக இருந்திருக்கும். அந்த சூழல் உருவாகிறது துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து தாவேக்கா அதிமுக கூட்டணி எதுவுமே கூட்டணி இல்லாமல் இப்போ 4 முனை போட்டிக்கு வந்தாச்சு. இப்போ விஜயுடைய நிலை எப்படி இருக்கும் சார் இந்த தேர்தலில்? விஜய் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் இத்தனை நேரம் உங்களுக்கு அதைத்தான் சொன்னேன். அவர் வந்து இல்லை, தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஓட்டை 2 பேர் பிரிப்புன்னு சொல்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் விஜய் பெரிய அளவு வெற்றி பெற முடியும் என்று நான் நினைக்கவில்லை.
கூட்டணி ரீதியாக திமுக முதன்மை நிலையில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் அதிமுக இருக்கிறது. மூன்றாவது இடத்தில் தான் விஜய் இருக்கிறார். நான்காவது இடத்தில் சீமான் இருக்கிறார். சீட்டு கன்வெர்ட் ஆவதிலும் இரண்டாவது இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கும். நிறைய சீட்டு. ஃபர்ஸ்ட் டிஎம்கே இருக்கும், ரெண்டாவது ஏடிஎம்கே இருக்கும். ஏடிஎம்கே அதாவது என்ன சொல்லுவது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனை ஒரு பெரிய அதிருப்திக்கான காரணமாக வலுப்பெற்றால்தான் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி சார், என்டிஏவோட தாவேகா கூட்டணி அமைக்க போகுதுங்க நேரத்தில் தான் வந்து விஜய் வந்து நேர்காணல் நடத்தினார். அப்போ நிறைய பேர் முன் வந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இந்த கூட்டணியே இல்லைங்கிற போது அவருக்கு வந்து போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்கள் வந்து பின்வாங்கி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேட்பாளர்கள் வந்து நீங்கள் எப்படியாவது வந்துருவாங்க, தாக்கு பிடிப்பார்களான்னு தான் கேள்வி. நீங்கள் வேட்பாளர்களை போடலாம். திமுகவினுடைய பணபலத்தின் முன் அவர்கள் தாக்கு பிடிக்க வேண்டும். குறிப்பாக திமுக அதிகார பலம் பணபலத்தோடு இருக்குது. பணம் வாரி இறைக்கப்படும், இப்போதே இறைக்கப்பட தொடங்கிவிட்டது. அதிமுகவிலும் பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு 40-50 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த தொகுதியிலெல்லாம் விஜய் கட்சி களத்தில் இருப்பதே தெரியாது, பிரசன்ஸே தெரியாது. சும்மா 10 பேர் விசில ஊதிட்டு சுற்றிட்டு இருக்கலாமே தவிர அவனுடைய பிரச்சார எந்திரம், பிரச்சார பலம், தேர்தல் பணிகள், அதற்கு முன் இவர்கள் நிற்பார்களா என்பதை கேள்விக்குறி. வேட்பாளர்களை தொய்வடை செய்து விடுமே இது. வேட்பாளர்கள் இல்லை, கட்சி நிர்வாகிகள் சோர்ந்து விடுவார்கள். வேட்பாளர்களும் என்னடா இது நம்ம ஒன்றும் ஜெயிக்க முடியாது போல இருக்கின்ற மனநிலைக்கு ஆட்பட்டு விடுவார்கள். ஆனால் இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த மாற்றத்துக்கான ஒரு ஒரு உந்து சக்தியாக இருப்பாரா சார் விஜய்? மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் வந்து இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லுது. ஜெயித்தா அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சால் அதனுடைய பர்சன்டேஜ் குறையும். அதனால தான் நான் சொல்கிறேன், 20 வாங்குவார் என்று விஜய் எதிர்பார்க்கப்பட்டதை கூட இப்போ 15ஆக சில பேர் மதிப்பிடுகிறார்கள். கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தனியாகன்னும் போது கொஞ்சம் குறையுன்றாங்க. அப்படி 15 வாங்கினாலும் அது பெரிய விஷயம் என்பது என் பார்வை. 8% இருந்தால் விஜயகாந்த் வாங்கினார் ஃபர்ஸ்ட் தேர்தலே விஜய் 15ன்னா நிச்சயமாக அது குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி தான் சார். கருத்து கணிப்பை வந்து மிகவும் மதிக்கக்கூடிய நபருங்கிற முறையில் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு ஐஎன்எஸ் எடுத்த கருத்து கணிப்பில் அதிமுக வந்து வெற்றி வாகை சூடும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்களே. ஊடகவியலாளர் நண்பர்கள் கூட 1-2 பேர் அந்த மாதிரி கருத்துக்களை தெரிவித்து வருவதை நான் பார்த்து வருகிறேன். களம் மாறி இருக்கா சார்? நான் அப்படி நினைக்கவில்லை சார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வலிமையோடு இருப்பதாக நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிருப்தி அலையாக மாறினால்தான் அது அதிமுகவுக்கு சாதகமாக திரும்பும். இல்லை என்றால் களத்தில் அதிமுக கடுமையான போட்டியை ஏற்படுத்தலாம். நான் நிச்சயமாக இல்லை என்று சொல்லவில்லை. அரித்மேட்டிக் வைஸ் டிஎம்கே அலையன்ஸ் இஸ் ஸ்ட்ராங், கெமிஸ்ட்ரி வைஸ் ஆல்சோ ஸ்ட்ராங். அரித்மேட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஸ்ட்ராங். ப்ளஸ் 5000 ரூபா வங்கி கணக்கில் போட்டதை தவிர இப்போ ஃப்ரீபீஸ் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பத்திரிகைகளில் செய்தி படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தேர்தல் கமிஷன் தூங்குகிறதா என்று நான் கேள்வி கேட்கிறேன். தேர்தல் கமிஷன் ரோட்டில் போகிறவன் காரை மடக்கி நகை வாங்க போகிறவன் ஏதோ கேஷ் எடுத்துகிட்டு போகிறவனை பிடிக்கிறாங்க. அதில் சில பேர் தான் அரசியல் கட்சியோட தொடர்புடையவர்கள், இதுவரை பிடிபட்டதில் பல பேர் தொடர்பில்லாதவர்கள். அவெல்லாம் கணக்கை காட்டணும், ரசீதை காட்டணும்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூரில் வீடு வீடாக பரிசு பொருள் விநியோகம் நடந்து முடிந்து விட்டது. அதை விட இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கிறது. அண்டா கொடுக்குறாங்க. இல்லை, அண்டா கொடுப்பதில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஷெட்டு போட்டு வேலை நடக்குது. எப்படி ஷெட்டு போடலாம்? அதாவது வாக்காளர்களை முன்கூட்டியே அடைத்து வைப்பதற்காக 50-60 ஷெட்டு போட்டாங்க சார். கரூரில், கோயம்புத்தூர்லாம் எப்படி சார் போடலாம்? தேர்தல் கமிஷன் என்ன சார் பண்ணிட்டு இருக்கு? போய் தெரிய வேண்டாம் அந்த ஷெட்டெல்லாம் நான் கேட்குறேன். எதுக்காக இந்த ஷெட்டு கேட்கணும், கணக்கில் கொண்டு வரணும். வாக்காளர்களை ஆட்டு மந்தை மாதிரி அடைப்பதற்கு தயாராகி விட்டார்கள். 2வது வீடு வீடாக போய் குடம் கொடுத்துட்டாங்க, ஹாட் பேக் கொடுத்துட்டாங்க, ஜெமிக்கி கொடுத்துட்டாங்க, கொலுசு கொடுத்துட்டாங்க, பேட்டு கொடுக்குறாங்க. இப்படி மக்களை விலை பேசுகிற அந்த காட்சியை திமுகவும் அதிமுகவும், திமுக அளவுக்கு அதிமுகவால் போட்டி போட முடியவில்லை. திமுக தான் அதிகமாக இந்த தேர்தல் விதிமுறைகள் மீறலில், முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் இது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த தொகுதிகளில் நீங்கள் உடனே நிறுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும், இமீடியட்டாக அதை செய்யணும். இந்த ஷெட்டுகளெல்லாம் போய் தெரிய வேண்டும். அந்த ஷெட்டு போட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களை. இதெல்லாம் செய்யலைன்னா இந்த தேர்தல் ஒரு கேலி கூத்தாகிவிடும். திமுக அப்பட்டமாக
எல்லா விதமான விதிமுறைகளையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு அதிகார பலத்தோல் மமதையில் செயல்படுகிறது என்பதுதான் என் விமர்சனம். சரிங்க சார். சார், இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. நான் இப்போது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன. 2-3 நிறுவனங்கள் தான் இதுவரை நான் பார்த்ததில் ஒரு 7-8 கருத்து கணிப்புகளை பார்த்து விட்டேன். 6-7 கருத்து கணிப்புகளை பார்த்து விட்டேன். அதில் 2 நிறுவனங்கள் தான் அதிமுகவுக்கு எட்ஜ் என்று கூறுகின்றன. அந்த 2 நிறுவனங்களும் கூட அதிமுகவுக்கு சமமாக திமுக இருப்பதாக கூறுகின்றன. என்னை பொறுத்தவரை திமுக அதிமுகவை விட சற்று கூடுதலாகத்தான் தொகுதி அளவில் எண்ணிக்கையை பெறும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதிமுக பெரும்னு இல்லை, திமுக பெறும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. வரக்கூடிய தேர்தல் அப்படி இருக்குங்கிறீங்க? அப்படித்தான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், திமுக விரும்புவதைப் போலவோ திமுக கனவு காணுவதைப் போலவோ 200 தொகுதிகளில் அந்த கட்சி வெற்றி பெற முடியாது. அதிமுக அவ்வளவு மோசமாக தோல்வி அடையும் என்று நான் நினைக்கவில்லை. அதிமுகவும் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக வெளிப்படும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்போடு அது வருமா என்று கேட்டால் இப்போதைய நிலவரத்தின்படி அவ்வாறு உறுதியாக சொல்ல முடியாத நிலைதான் இருக்கிறது என்பதுதான் என் பார்வை. எதிர்க்கட்சிகள் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்து இப்போ அங்கங்கே நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள், இந்த தேர்தலில் அது ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுக்க வேண்டும் என்பது என் விருப்பம். உருவெடுக்குமா என்பது நமக்கு தெரியாது. எதிர்க்கட்சிகள், அது அதிமுகவாகட்டும், பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், தாவேகாவாகட்டும், நாம் தமிழராகட்டும், என்னை பொறுத்தவரை இந்த கட்சிகளெல்லாம் முதலில் மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டிய பிரச்சனை போதை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இந்த 2 பிரச்சனைகளை திரும்ப திரும்ப பிரச்சாரத்தில் சொன்னால் ஒருவேளை அது அதிருப்தி மேலெழுந்து வருவதற்கும் அது ஒரு கோபமாக மாறுவதற்கும் வாய்ப்பு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.